பாருங்க, இந்த விநாயகர் சதுர்த்திக்காக நான் வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்து 100 கிராம் அளவுக்கு சுண்டல் வாங்கி நாள் நைட்டே ஊற வச்சுட்டு, அதை வந்து நான் வந்து அடுத்த நாள் காலையில நம்ம எப்படி வேக வைக்கணும், எந்த மாதிரி மசாலெல்லாம் போட்டு அரைச்சு நம்ம செய்யணும் அப்படிங்கிறத, இதே மாதிரி சுண்டல் உங்களுக்கு டேஸ்டா எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத வீடியோக்குள்ள போய் உங்களுக்கு சொல்றவங்க எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். பாருங்க, இப்போ 100 கிராம் அளவுக்கு சுண்டலை நல்லா ஊற வச்சிட்டோம் நைட்டு ஃபுல்லா. இப்போ வந்து வேக வச்சுக்கலாம். முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சிருவோம். அப்பதான் உள்ளுக்குள்ளெல்லாம் நல்லா உரைக்கும். அப்புறமா போடலாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா உள்ளுக்குள்ளெல்லாம் உரைக்காது. இதை கொஞ்சமா மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். பாருங்க, கலந்து விட்டுட்டு பாருங்க 3 விசில் வச்சுட்டு இது ஒரு 3 நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேம்ல வச்சுட்டா சுண்டல் வந்து நல்லா வெந்துடும். வெந்ததுக்கு அப்புறம் எப்படி செய்யலான்றதை பார்ப்போம். அதுக்குள்ள இது வேகிறதுக்குள்ள நம்ம மசாலெல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, 3/4 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு தனியா, 2 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம், 2 பிஞ்ச் அளவுக்கு பெருங்காயம் எடுத்துருக்கோம். இப்போ வந்து உளுந்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் ஒன்றா போட்டு வறுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு வறுபட்டுருச்சு. இப்போ வந்து மீதி இருக்க அந்த ஜாமானையும் போட்டுடலாம். பாருங்க, இதுலயே நல்ல 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே சேர்த்து நம்ம ஒன்றா சேர்த்து வறுத்துக்கலாம். பாருங்க, இதுல 1 இனுக்கு அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ இதுல ஒரே ஒரு காஞ்ச மிளகாய். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு போட்டுக்கோங்க. இப்போ பாருங்க, இது எல்லாமே ஒன்றா போட்டு பொடி பண்ணிட்டு வந்துடலாம். தேங்காவை கடைசியாக வந்து நம்ம தூவி விட்டு நம்ம பண்ணிக்கலாம். நல்லா இருக்கும். இதை பொடி பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். பாருங்க, இது எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்னா நல்லா அப்படி நசுக்கி பார்க்கும் போது நல்லா வெந்திருக்கணும். ஆனால் குலையாம இருக்கு பாருங்க. நல்ல மணிமணியா சூப்பராக இருக்கு பாருங்க. ஆனால் நல்லா வெந்துருச்சு. இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்குங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம்பருப்பு, பாருங்க கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம். 1 காஞ்ச மிளகாயை கிள்ளி போட்டுக்கலாம். 1 வந்து நம்ம அரைச்சிட்டோம். பாருங்க, இதுல 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் போட்டு நல்லா இந்த எண்ணெயிலேயே நல்லா ஒரு பரட்டிடலாம். பரட்டிட்டு இந்த சுண்டல் எடுத்து இதுல சேர்த்துடலாம். வதக்கிட்டு இப்போ எடுத்து வச்சிருக்க பொடி எல்லாமே எடுத்து இதில் சேர்த்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இந்த சூட்லேயே நல்லா ஒரு வாட்டி நல்லா பரட்டி விட்டுடலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்க கொத்தமல்லி இலையும் போட்டுடலாம். கொஞ்சமாக இதுலேயே வந்து தேங்காய் துருவல் போட்டு நல்லா ஒரு பரட்டி எடுத்து வச்சு பரிமாறிக்கலாம். சூப்பராக அட்டகாசமான ஜம்முன்னு ஒரு சுண்டல் வந்து நம்ம ரெடி பண்ணிட்டோம். இது வரவங்களுக்கு நீங்கள் எடுத்து வச்சு பரிமாறும் போது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இந்த வரலட்சுமி நோம்புக்கு கண்டிப்பாக நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க. நீங்கள் வீட்டில் வந்து ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம். அதே நேரத்தில் நீங்கள் ஏதாவது டிஃபன் பாக்ஸுக்கு வெரைட்டி ரைஸ்லாம் எடுத்துகிட்டு போனீங்க, அது மாதிரி சுண்டல் தாளித்து எடுத்துகிட்டு போனீங்கனாலும் சாப்பாட்டோடு வச்சு சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும். நல்ல டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க யாருமே இந்த சுண்டல் வேண்டானே சொல்ல மாட்டாங்க. அந்த அளவுக்கு மசாலா வாசனையோட அட்டகாசமாக இருக்கும். உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு இதே மாதிரி ஒரு சுண்டல் செஞ்சு கொடுத்துட்டு அவங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.